2003ஆம் ஆண்டு ஜனவரி மாத காலப்பகுதியில் லண்டன்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருந்த ஜோய்ஸ் கேரோல் வின்சென்ட் என்கின்ற ஒரு லேடி கடந்த 6 மாசமா அந்த ரூமினுடைய வாடகையை செலுத்தவில்லை என்றும் அந்த லேடியை கடந்த ஒரு 6 மாசமா எந்த ஒரு விதத்திலும் தொடர்பு கொள்ள இயலாமல் இருக்கு என்கிறதாலையும் அவங்களை நேரில் சந்திப்பதற்காக வேண்டி அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனர் நேரடியாக அவங்களோட ரூமுக்கு வந்து கதவை தட்டி பார்க்குறாரு. அந்த ரூமுக்குள்ளே இருந்து அவருடைய அழைப்புக்கு பதில் சொல்கிற அந்த வகையில் எந்த ஒரு சத்தமும் வரல. ஆனால் அந்த ரூமில் இருக்கிற டிவியோட சத்தம் மட்டும் தெளிவாக வெளியில் கேட்டுக்கொண்டிருக்கு. நாம் கூப்பிட்றதுக்கு கூட பதில் சொல்லாமல் 6 மாதமாக வாடகையும் செலுத்தாமல் அப்படி டிவியில் என்னதான் முக்கியமாக அந்த லேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத ஒரு கோபத்தில் அவங்களோட அனுமதி இல்லாமையே அந்த ரூம் கதவை உடைச்சிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே அவர் பார்த்த அந்த பயங்கரமான காட்சி என்னென்றால், அந்த ரூமில் இருந்த டிவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த டிவிக்கு முன்னாடி இருந்து சேரில் இருந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே அந்த லேடி இறந்து போன நிலைமையில் அவருடைய உடல் பாகங்கள் எல்லாம் அழுகி வெறும் எலும்பு கூடு மட்டும் அங்கே இருந்திருக்கு. இந்த சீனை நேரில் பார்த்த அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே அந்த ஏரியாவோட போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. இவருடைய தகவலின் அடிப்படையில் அங்கே வேகமாக போலீசார்களும் வந்து சேர்க்கிறார்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய முதல் கட்ட விசாரணையின் போது தெரிய வந்தது, அந்த ரூமில் இருந்த கேலண்டர் கடைசியாக 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து எந்தவித மாற்றமும் இல்லாமல் காணப்பட்டிருக்கின்றது.